சந்தோஷமா இருங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதல். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்க. ஸ்தோத்திரம். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 6வது வசனம். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 6வது வசனம். இதன் நிமித்தமாக நான் உன் மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவவரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். அல்லேலூயா. ஆமென். நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவவரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். அன்பானவர்களே, பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு ஒரு குணம் இருக்கிறது. ஆண்டவர் கொடுத்துட்டார் என்றால் அது திருப்பி எடுக்கவே மாட்டார். அல்லேலூயா. யோபனுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் தான் ஆசீர்வாதங்களை கொடுத்து வேலி அடைத்து ஆண்டவர் பாதுகாக்கிறார். பிசாசானவன் தான் யோபனுடைய வாழ்க்கையில் அழிவை கொண்டு வருகிறதுன்னு பார்க்கிறோம். ஆனால் யோபுக்கே தெரியாமல் சொல்கிறாரு, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தப்பு, அவர் சொன்னது தப்பு. கடைசியாக வந்து சொல்லுவார், என் வாயினால் அழைப்பின ஆண்டவரே என்னை மன்னிங்க ஆண்டவர் சொல்லுவார். கர்த்தர் கொடுத்து வேலி அடைத்து பாதுகாக்கிறவர், ஒரு நாள் திருப்பி எடுக்க போகிறது கிடையாது. இந்த பூமியை மனுஷங்களை கொடுத்துறாருன்னா கொடுத்துட்டார் தான். இந்த மனுஷனை மனிதன் மூலியமாக மீட்க வேண்டும் என்பதற்காக தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வார் சிலுவையில் இறங்கி வந்தார். இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, உனக்கு உண்டான தேவவரத்தை நீ அனல் மூட்டி எழுப்ப வேண்டும். ஆண்டவர் நீங்கள் ரட்சிக்கப்படும் பொழுது ஒவ்வொருக்கும் ஆண்டவர் வரத்தை கொடுத்திருக்கிறார், வரங்களை கொடுத்திருக்கிறார், அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். அவனுக்கு பிரயோஜனம் தக்கதான ஆவிக்குரிய வரங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நாம் அனல் மூட்டி எழுப்ப வேண்டும். பகல் பாசம் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். உனக்குண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி நான் உனக்கு நினைப்பூட்டுகிறேன். அன்பானவர்களே, பிரியமானவர்களே, ஆண்டவர்கள் உங்களுக்கு வரங்களை கொடுத்திருக்கிறார், அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார், தரிசனத்தை கொடுத்திருக்கிறார். அது அனுதினமும் நம்ம கரங்களை விட்டுருங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்படியே விட்டு கரங்களை பிடிச்சி ஒரு மெசேஜ் வரைக்கும் நான் சொல்கிறது வரைக்கும் சொல்லின்னு இருக்குது தேவலை. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்போ உனக்கு உண்டான தேவரத்தை அனல் மூட்டி எழுப்ப வேண்டும். ஏன் நம்மளுடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்காக பிரகாசிக்க முடியலன்னா, ஆண்டவர் எல்லாருக்கும் ஒரு அபிஷேகத்தை கொடுத்துட்டார். அல்லேலூயா. அபிஷேகத்தை வரங்களை கொடுத்துட்டாரு. ஒரு சிம் கார்டு, ஒரு ஃபோனில் ஒரு சிம் கார்டு இருக்குன்னா, சிம் கார்டு அது போட்ட உடனே நம்ம என்னென்ன பண்ணலாம்? சுரேஷ் சொல்லுங்கள். ஃபோனில் சிம் கார்டு போட்டால் என்ன பண்ணலாம்? பேசலாம், ஃபோன் பேசலாம், அதுக்கப்புறம் நெட்டு யூஸ் பண்ணலாம், பாட்டு கேட்கலாம், மெசேஜ் கேட்கலாம், அதுக்கப்புறம் சமையல் செய்கிறது பார்க்கலாம், சோஷியல் மீடியாவில் ஃபேஸ்புக்கெலாம் பார்க்கலாம், அதுக்கப்புறம் வீடியோ கால். இப்போலாம் பார்த்தீங்கன்னா எங்கே இருந்தாலும் என்ன பண்ணிடலாம். அப்போல்லாம் வந்து மணி ஆர்டர்லாம் அனுப்புவாங்க, இல்லை டெலிகிராம் போஸ்ட்லாம் அனுப்புவாங்க. இப்போ போஸ்ட்லாம் கிடையாது. ஒரு தட்டினா போதும், தட்டை கூட உடனே வீடியோ கால் பார்த்துலாம். அல்லேலூயா. எந்த நாட்டில் எங்கே வேணால் போல பார்த்துலாம். அது போல் இருக்குது. அப்போ இந்த ஃபோன் அந்த சிம் கார்டு கொடுக்கும்பொழுது அவன் என்ன சொல்கிறான், இந்த ஒரே சிம் கார்டுக்குள்ளே இது எல்லாவற்றையும் பார்ப்பதற்கு எல்லா பேக்கேஜும் சேர்த்து உள்ளே வச்சுருக்காங்க. எத்தனை பேர் நாம சொல்கிறீங்க? உனக்கு உண்டான தேவவரத்தை நீ அனல் மூட்டி எழுப்ப வேண்டும். அன்பானவர்களே, பிரியமானவர்களே, கர்த்தா கவனிங்க. நம்மளை ஆண்டவர் நம்மளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்துறார், அது புதுப்பிக்க வேண்டும். எப்படி புதுப்பிக்க வேண்டும்? கர்த்தா கவனிங்க. ஒரு சிம் கார்டுக்குள்ளாக எல்லாவற்றையும் யூஸ் பண்ணும்படியாக, ஃபோன் பேசும்படியாக, மெசேஜ் அனுப்பும்படியாக, இப்போ ஃபோன் மூலியமாக தான் என்ன பண்ணுறாங்க, மீன் வாங்கினா கூட காசு அதில் போட்டுறாங்க. 200 ரூபாய் பெறப்பட்டது. அவங்க எப்போ அனுப்பியிருக்காங்க? ஆற்றல் வரும்போது தான் சவுண்டு கேட்குது, 200 ரூபாய் பெறப்பட்டது. அல்லேலூயா. இந்த ஃபோன் கம்பெனிக்காரன் என்ன பண்ணியிருக்கான்? எல்லாத்தையும் வச்சுருக்கான். அப்போ இது யூஸ் பண்ணும்படியாக, அது யூஸ் பண்ணும்படியாக தனித்தனியாக வைக்கவில்லை. ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்துறார் என்றால், ஆண்டவர் நம்ம ஏற்றுக்கொண்டு இருக்கிறோமோ, எப்போ நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோமோ, எல்லா வரங்களும் பேக்கேஜாக கர்த்தர் நமக்குள்ளாக வைத்திருக்கிறார். எல்லா வரங்களை கர்த்தர் நமக்குள்ளாக வைத்திருக்கிறார். ஆவியான நமக்குள்ளாக வரும்பொழுது சகலவித வரங்களோடு, சகலவித ஆசீர்வாதங்களோடு, நம்ம உன்னதங்கள் இருக்கிற சகல ஆசீர்வாதத்தோடு நமக்குள்ளாக வந்து விட்டார். அதை அனல் மூட்டி எழுப்ப வேண்டும்.
அது அனல் மூட்டி எழுப்ப வேண்டும். அதுக்காக தான் நம்ம உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறோம். அதுக்காக தான் ஆண்டவரை நம்ம தேடுகிறோம். ஆமென். ஆண்டவர் எல்லாவற்றையும் கொடுத்ததை நம்ம ஜெபம் பண்ணி தானே பெற்றுக்கொள்ள முடியும். எதை பேர் ஆமென் சொல்றீங்க? உனக்கு உண்டான தேவ வரத்தை நாம் அனுதினமும் அனல் மூட்டி எழுப்ப வேண்டும். அனல் என்பது ஒரு நெருப்பா இருக்கிறது. அல்லேலூயா. நெருப்பு இருந்தால் தான் நம்ம என்ன பண்றாங்க, சமையல் செய்ய முடியும். அல்லேலூயா. எங்கள் அப்பாவுடைய நினைவஞ்சல் ஜப கூட்டத்தில் சமையல்காரு 4 மணிக்கெலாம் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னார். கிட்டத்தட்ட 5 மணிக்கு வரல, 4:30 மணிக்கு வரல, 6 மணிக்கு வரல, கிட்டத்தட்ட 6:30 மணிக்கு தான் வந்தார் போல். எந்த ஃபங்க்ஷனுக்குன்னா 6:30 மணிக்கு சமையல் செஞ்சு பார்த்துறீங்களா? நல்ல ஒரு கில்லாடியான ஒரு சமையல்கார் போல் டப்புன்னு 1 hour செஞ்சு முடிச்சிட்டாரு. நல்லாவே இருக்காது நினச்சாங்க, அதான் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கேஸ் அடுப்பில் தான் செஞ்சாங்க. அப்போ அந்த நெருப்பு இருந்தால் தான் பிரியாணி கிடைக்கும். எத்தனை பேர் நம்ம சொல்கிறீங்க? நெருப்பு இருந்தால் தான் நம்மளுக்கு இந்த நிலக்கரி மூலியமாக என்ன பண்ணுறாங்க, கரண்ட்டு எடுக்கிறாங்க. அப்போ இந்த உலகத்தில் நெருப்பு ரொம்ப முக்கியம். நம்ம புக்கில் படிக்கும்போது மனிதன் என்ன பண்ணான், நெருப்பை கண்டுபிடித்தான், சக்கரத்தை கண்டுபிடித்தான். நாளாக அவன் நாகரிகம் வளர்ந்து டெக்னாலஜி வளர்ந்து இருக்கிறது நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, பிரியமானவர்களே, கர்த்தா கவனிங்க. இந்த உலகத்தில் நெருப்பு ரொம்ப முக்கியம். நெருப்பை கொண்டு உருவாக்கவும் முடியும், உருவாக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும், உருவாக்கவும் முடியும். ஒரு தங்கத்தை எப்படி எடுப்பாங்கன்னா, பூமி கடியில் தோண்டி எடுக்கும் பொழுது களிமண்ணை போல் எடுப்பாங்க. ஒரு தங்கம் களிமண் போல் இருக்கும். அதை எடுத்து என்ன பண்ணுவாங்க, சின்ன அது ஒழுங்கின்மையாக இருக்கும். அது தங்கத்தை எடுத்து ஒன்று சேர்த்து உருக்கி என்ன பண்ணுவாங்க, கட்டியாக்கி அதுக்காக அணிகள் செய்கிறாங்க. அந்த தங்கத்தை அணிகள் உருவாக்க வேண்டும் என்றால் என்ன பண்ணுறாங்க, நெருப்பு. அல்லேலூயா. அதனால் பழைய சாமானுக்கு ஈயம் பூசுவாங்க. எப்படி ஈயம் பூசுவாங்க? ஒரு நிலக்கரி போட்டு ஒரு பலூன் என்ன பண்ணுவாங்க, காத்தடிப்பாங்க. அல்லேலூயா. அப்போ அது நிலக்கரினால அதை உருக்கி உருவாக்கும். ஆவியானவருடைய அபிஷேகம் கூட நம்மளை உருக்கி நம்ம வாழ்க்கையை உருவாக்கும். நம்மளை உருக்கி என்ன பண்ணும், உருவாக்கும். உபத்திரப்பட்டது நல்லது, அவருடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன். நல்லா இருக்கும்போது நம்மளுக்கு அருமை தெரியாது. ஒரு சில நேரத்தில் ஒரு பாடுகள் வழியாக போகும் பொழுது, ஒரு கண்ணீர் பாதையில் போகும் பொழுது, நம்ம சூழ்நிலைகள் மோசமாக இருக்கும் பொழுது, அவ்வளோதான் என்னுடைய வாழ்க்கை, என் வாழ்க்கை இனி முடிந்து போக போகின்ற அந்த தருணம் வரைக்கும், அந்த கடைசி நேரத்தில் வரைக்கும் அந்த சூழ்நிலை போயிட்டு, ஏசப்பா என்னை விடுவீங்க, ஒரே வார்த்தை. நீங்கள் நெருக்கத்தில் இருக்கும் பொழுது நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் 10 மணி நேரம் 50 மணி நேரம் ஜெபம் பண்ண அவசியம் கிடையாது. ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்க, ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்க, உண்மை விட்டால் எனக்கு யாரும் இல்லை ஏசப்பா, உண்மை விட்டால் எனக்கு யாரும் இல்லை ஏசப்பா, எனக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா என்று அவர் நோக்கி பார்க்கும் பொழுது நம்மளுக்கு உதவி செய்து நம்மளை தூக்கி எடுக்கிற தேவனாக இருக்கிறார். பாடுகள் நம்மளை உருக்கும், நம்மளை உருவாக்கும். எது பேராம சொல்றீங்க? பாடுகள் நம்ம வாழ்க்கையில நம்ம இருதயத்தின் நினைவுகளை, யோசனைகளை எல்லாவற்றையும் உருக்கி நம்மளை புதிதாக உருவாக்கும். உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா. சொல்லமா? உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உம்மை விட்ட யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா. அந்த சூழ்நிலைகள் நம்ம வாழ்க்கையில் வரும்பொழுது, ஏசப்பா உம்மை விட்டா எனக்கு யாரும் இல்லைப்பா, உம்மை விட்டா எனக்கு யாரும் இல்லைப்பா, உம்மை விட்டா எந்த ஒரு நாதி இல்லை ஏசப்பா, உம்மை விட்டா யாருக்கும் எங்களுக்கு உதவி செய்ய முடியாது ஏசப்பா, உம்மை தவிர எங்களால் யாரும் உயர்த்த முடியாது ஏசப்பா, உம்மை விட்டா எங்களை தூக்கி விட முடியாது ஏசப்பா என்று அந்த தருணம் வரும் பொழுது நம்மளை உருவாக்கும். அப்போ உனக்கு உண்டான தேவ வரத்தை நாம் அனல் மூட்டி எழுப்ப வேண்டும். அருமையானவர்களே, பிரியமானவர்களே, ஆண்டவருடைய அபிஷேகம் நம்மளை உருக்கி நம்மளை உருவாக்கும், நம்மளை பண்படுத்தும், நம்மளை சீர்படுத்தும், நம்மளை ஒழுங்குபடுத்தும், ஆண்டவர் ஊழியத்தில் பயன்படுத்தும். உனக்கு உண்டான தேவ வரத்தை அனுதினமும் அனல் மூட்டி எழுப்பிவிடும்படி நான் உனக்கு நினைப்பூட்டுகிறேன். அல்லேலூயா. நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா
அப்போ நீங்கள் வேதத்தில் படித்து பார்த்தீங்கன்னா மோசையை அழைக்கும் பொழுது, ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைக்கும் பொழுது ஆண்டவர் மோசை கிட்ட வெளிப்படுகிறார். எப்படி வெளிப்படுகிறார் என்றால், முட்செடி நடுவிலே அவர் என்ன பண்ணாரு, அக்கினிமயமாக அவர் வெளிப்படுகிறது பார்க்கிறோம். அதாவது இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா வந்து வேகமாக வந்துச்சு, எங்கம்மா போகிற, எங்கள் அப்பாவுக்கு 2 கோடி ரூபாய் கடன், அந்த கடனுடைய பத்திரத்தெலாம் எடுத்துன்னு போயிட்டு நான் உண்டியில் போட போகிறேன். எங்கள் அப்பாவுக்கு எத்தனை கோடி ரூபா கடன் இருக்குது, 2 கோடி ரூபா கடன் இருக்குது, அந்த பத்திரத்தில் எடுத்துன்னு போயிட்டு நான் கோயில் உண்டியில் போய் போட போகிறேன். ஏமா போட போகிறீங்க, கோயில் உண்டியில் எது போட்டாலும் அது கோயிலுக்கே சொந்தமா, எங்கள் அப்பாவோட கடமும் அந்த கோயிலுக்கு சொந்தமாயிடும். அல்லேலூயா. உங்களுக்கு எதுனா கடன் பத்து இருந்துச்சுன்னா நீங்கள் கவலையே படாதீங்க, ஏசப்பா கிட்ட வந்து தூக்கி போட்டுருங்க. அவரு வாரம் லோன் கட்டி போயிடுவார், வாரம் தண்டல் கட்டி போயிடுவார். எமக்குண்டான தேவரத்தை மணல் மூட்டி எழுப்ப வேண்டும். மோசைக்கு ஆண்டவர் முட்செடி நடுவில் ஆண்டவர் அக்னிமயமான நெருப்பாக அங்கு வெளிப்படுகிறார். முட்செடி எரியவில்லை, பொசங்கவில்லை, நெருப்பு சுடவில்லை, அங்கே எரிந்து கொண்டு இருக்கிறது நாம் பார்க்கிறோம். எலியா நீங்கள் 2 ராஜாக்கள் புஸ்தகத்தில் வாசித்து பார்க்கும்பொழுது அங்கே வந்து ஜெபிக்கிறார். ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, இந்த வார்த்தைகள் எல்லாம் உன்னுடைய வார்த்தைப்படி செய்தேன் என்று விளங்க பண்ணு சொல்லும் பொழுது வானத்தில் இந்த அக்கினி வந்தது, அங்க பலியை சுட்டெரித்தது பார்க்கிறோம். இரண்டாவது, ஏசாயா வந்து ஆண்டவர் யாரை அனுப்பு என்று சொல்றாரு, ஏசாயா வந்து ஒரு குரட்டால நாவை தொடுகிறார், அங்க ஆண்டவர் ஏசாயா பயன்படுத்துகிற பார்க்கிறோம். நெருப்பு தொடுகிறது. அது மாத்திரமல்ல, பெந்தகோஸ்து நாளில் ஆவியானவர் இறங்கின போது அக்கினிமயமான நாவுகள் அங்கு இறங்குகிறதை பார்க்கிறோம். அக்னியாக ஆண்டவர் இறங்கிறதை பார்க்கிறோம். அக்னி நம்ம வாழ்க்கையில் வரும்பொழுது, ஆண்டவர் அபிஷேகம் நம்ம வாழ்க்கையில் வரும்பொழுது நமக்குள்ளாக இருக்கிற எல்லா மாம்சமான கிரியைகளையும் அழிக்கப்பட்டு உருக்கப்பட்டு நம்மளை புதிய மனுஷனாக, புதிய ஆவிக்குரிய மனிதர்களாக, ஆவிக்குரிய சிந்தை உடையவர்களாக, கிறிஸ்துவ சிந்தை உடையவர்களாக கர்த்தர் இந்த புதிய வருடத்தில் நம்மளை கடக்க செய்வாராக, நடக்க செய்வாராக. கர்த்தர் நம்மளை பயன்படுத்துவாராக. கரங்களை தட்டி மையப்படுத்துங்க. இந்த பழைய வருடத்தில் காணப்படுகிற எல்லா மாம்ச காரியங்கள் எல்லாம் உருக்கப்படும், எல்லா கஷ்டங்களும் உருக்கப்படும், எல்லா வியாதிகளும் உருக்கப்படும். புதிய வருடத்தில் புதிய ஆசீர்வாதத்தை நம்ம கடந்து போகும். உனக்கு உண்டான தேவவரத்தை அனல் மூட்டி எழுப்ப வேண்டும். ஆமாம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் ஒரு அம்மா அங்கே 16 அப்போஸ்தலர் 16 வாசித்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்திற்கு போகையில் குறி சொல்லி ஏவுகிற ஆவியை கொண்டிருந்த, குறி சொல்லுகிறதால் தன் எஜமானுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் எங்களுக்கு எதிர்பட்டால் அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து, இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டால், இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தால் பவுல் சினம் கொண்டு திரும்பி பார்த்து, நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அந்த ஆவியுடன் சொன்னான். அந்த நேரமே அது புறப்பட்டு போயிட்டு. அல்லேலூயா. பவுல் ஊழியம் செய்யும் பொழுது அவர் எப்பப்பெல்லாம் ஜெபம் பண்ண போறாரோ, குறி சொல்ற ஆவி பார்த்தோன்னா எனக்கு நல்ல ஒரு நினைவு வருது. எஸ்தருக்கும் எனக்கும் கல்யாணம் ஆகிட்டு மகாபலிபுரம் பீச்சுக்கு போயிருந்தோம். கல்யாணம் ஆகி 1 வருஷம் நினைக்கிறேன். மகாபலிபுரம் பீச்சுக்கு ஒருத்தன் குறி சொல்கிறோம் வந்தாங்க. குறி சொல்லும்பா எங்க நாங்களாம் குறி சொல்லலாம் கேட்கக்கூடாதுங்க, பார்க்கக்கூடாதுங்க. அவங்க என்ன சொல்லிட்டு போகிறாங்க, எங்களை பார்த்துட்டு உங்களுக்கு சீக்கிரமாக கல்யாணம் ஆக போகுது. அது பார்க்குறது அது பொக்கமாக இருக்குது. ஏங்க நாங்கள் எங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுங்க சொல்கிறேன். இல்லை பரவாயில்லைங்க மீண்டும் கல்யாணம் ஆகுங்க சொல்கிறாங்க. இதுக்கு ஜோசியமே பார்க்க தேவையில்ல. இங்கே குறி சொல்கிற ஆவி பார்த்தீங்கன்னா, அவன் தன் எஜமானுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் எங்களுக்கு எதிர்பட்டால் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து, இந்த மனுஷன் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர் நல்லா தான் சொல்கிறாங்க, பெருமையாக தான் சொல்கிறாங்க. எதிரி எப்பவுமே எதிரியாக தான் இருக்க வேண்டும். எதிரியோடு கூட கலக்கக்கூடாது. எதிரியாக இருக்கும் பொழுது தான் அது நமக்கு பலமாக இருக்கும். பிசாசு நமக்கு எதிரியாக இருக்கும் பொழுது தான் அதற்கு நமக்கு பலமாக இருக்கும். பிசாசோடு கூட நம்ம சம்பந்தம் கலந்துட்டோன்னா அது நம்ம என்ன பண்ணிடும், அது நம்ம தோல்வியில் போய் முடியும்.
அல்லேலூயா. இந்த அம்மா வந்து சொல்லுது, உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரரே, ரட்சிப்பின் வழி எங்களை காட்ட வந்தவர் என்று நல்ல வார்த்தைகள் சொல்லி பவுலை புகழ்கிறாங்க. எத்தனை பேர் சொல்றீங்க? பவுலை வாழ்த்துகிறதை பார்க்கிறோம். பவுல் அந்த வாழ்த்துதலை நல்லபடியாக எடுத்துக்கொள்ளவில்லை. இது நல்லபடியான வாழ்த்துதல் கிடையாது, இது சுயநலமான வாழ்த்துதலாக இருக்கிறது. இவளை பார்த்து சொல்றாரு, இவளை விட்டு அகன்று போய் என்று இயேசு நாமத்தில் சொல்லும் பொழுது அந்த பிசாசு அகன்று போகிறதை பார்க்கிறோம். எனக்கு என்ன ஒரு கேள்வினா, நல்லா தான் சொன்னாங்க எல்லாம். என்னப்பா சொல்லுங்க? உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரரே சொல்லுங்க. உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரரே, ரட்சிப்பின் வழியை எங்களுக்கு காட்ட வந்தவரே அப்படின்னு சொன்னா நான் நம்ப மாட்டேன். எத்தனை பேர் சொல்றீங்க? எல்லா மகிமை ஆண்டவருக்கு தான் செலுத்த வேண்டும். எல்லா மகிமை ஆண்டவருக்கு தான் செலுத்த வேண்டும். எல்லாம் கர்த்தா கவனிங்க, எல்லா மகிமை ஆண்டவர் தான் செலுத்த வேண்டும். எந்த ஒரு மனுஷனுக்கு நம்ம மகிமை செலுத்தக்கூடாது. நானும் உங்களை போல பாடுள்ள மனுஷன்தான். நானும் உங்களை போல பாடுள்ள மனுஷன்தான். நானும் உங்களை போல முதல் காரியம் நியாய தீர்ப்பு சபையில் வரும் என்று வேதம் சொல்லுகிறது. சபையில் யாருக்கு முதலாவது வரும்னா ஊழியக்காரர் மேல் தான் நியாய தீர்ப்பு வரும். முதலாவது நியாய தீர்ப்பு அங்கே தானே வரும். அருமையானவர்களே, பிரியமானவர்களே, அநேக நேரத்தில் எங்களுடைய ஊழியக்காரர் எப்படி தெரியுமா, எங்கள் பாஸ்டர் எப்படி தெரியுமா, ஆமாம் அவர் ஜெபம் எப்படி நடக்க தெரியுமா, எல்லாம் மகிமை அவர் தான் செலுத்த வேண்டும். எல்லாம் கனமும் அவர் தான் செலுத்த வேண்டும். எல்லாம் துதியும் அவர் தான் செலுத்த வேண்டும். ஆண்டவர் எங்களை வழிநடத்தும்படியாக ஒரு மேய்ப்பரை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதற்காக நான் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பெருமை பாராட்டுகிறவர்கள் மனுஷரை குறித்து பெருமை பாராட்டக்கூடாது. பெருமை பாராட்டுகிறவர்கள் கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும். சொல்லுங்க, மேன்மை பாராட்டுகிறவன் தன்னை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது. கிறிஸ்துவ குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும். தன்னைத்தான் புகழ்கிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். அல்லேலூயா. ஒரு சில இடத்துல போய் பார்த்தீங்கன்னா கட்சிக்காரங்களாம் சொல்லுவாங்க, வாழ்க வாழ்க. ஒரு பொட்டலம் பிரியாணி கையில் ஒன்று, அது நான் சொல்ல மாட்டேங்க, தான் சொல்லணும். அல்லேலூயா. அங்கே சொன்னாங்க பாருங்க. அல்லேலூயா. அப்போ அது ஒன்று இது ஒன்று குத்துனா அன்னையோட வாழ்க. அதுக்கப்புறம் இன்னொரு மீட்டிங் போட்டாலும் அங்கேயும் போயிட்டு, உனக்கு தான் நான் ஓட்டு போட்டேன், தென்னை மரத்தை தான் ஓட்டு போட்டேன், பண்ணை மரத்தை தான் ஓட்டு போட்டேன், நீ சொன்னால் நம்ப மாட்டேன் சொல்லி தான் தூணிதை காட்டினார் ஒருத்தர். அல்லேலூயா. அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் எல்லா இடத்துலையும் வாய் வைக்கிறது கிடையாது. பாருங்க, நாம் ஒருத்தருக்கு கனத்தை செலுத்த வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அவர் தான் எல்லா துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரர். சொல்லுங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு நான் மகிமை செலுத்துகிறேன். எல்லா துதிக்கும் எல்லா கனத்திற்கும் எல்லா மகிமைக்கும் பாத்திரர் அவர் ஒருவரே. எத்தனை பேர் சொல்றீங்க? இந்த அம்மா சொல்ற விதமே வேற மாதிரியா இருக்குது. உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரரே, ரட்சிப்பின் வழி எங்களை காட்ட வந்தவரே என்று ரொம்ப புகழ்ச்சியா பேசுறாங்க. புகழ்ச்சியா பேசி அவரை விலத்தடான்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அந்த புகழ்ச்சியை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் என்ன சொல்றாரு? ஆமாம், அநேக நாள் அவர் செய்து கொண்டு வந்தால் பவுல் சினம் கொண்டு திரும்பி பார்த்து, நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் கட்டளையிடுகிறேன். அன்பானவர்களே, பிரியமானவர்களே, ஏன் நம்மளுடைய ஜபத்திற்கு பதில் வரவில்லை என்றால் நம்ம இயேசு கிறிஸ்து நாமத்தை பயன்படுத்த வேண்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் சுகத்தை பெற்றுக்கொள்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் என் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினால எங்கள் ஊழியத்தின் எல்லைகளை கர்த்தர் விரிவுபடுத்துவாராக. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் சொல்லி பழக வேண்டும். சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து நாமத்தினால எங்கள் பிள்ளைகள் நல்லா இருக்கும். அறிக்கை செய்யுங்க, அறிக்கை செய்யுங்க. தூங்கலாம் எழுப்பி சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து நாமத்தினால என் பிள்ளைங்க நல்லா இருக்கும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால நாங்கள் நல்லா இருப்போம். இயேசு கிறிஸ்து நாமத்தினால என் குடும்பம் கீழாகாமல் மேலாகும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால நான் வாழாக்காமல் நான். இயேசு கிறிஸ்து நாமத்தினால நான் போகையிலும் ஆசீர்வாதமாக இருப்பேன். இயேசு கிறிஸ்து நாமத்தினால வருகையிலும் நான் ஆசீர்வாதமாக இருப்பேன். இயேசு கிறிஸ்து நாமத்தினால அநேக ஜாதிகளுக்கு நான் கடன் கொடுப்பேன், கடன் வாங்காது இருப்பேன். கரங்களை தட்டி மையப்படுத்துங்க. அல்லேலூயா. அவர் என்ன சொல்றாரு? இயேசு கிறிஸ்து நாமத்தினால இவளை விட்டு புறப்பட்டு போ சொன்ன உடனே அந்த பிசாசு என்ன பண்ணுது? வெளியேறுகிறது பார்க்கிறோம். அவருக்குள்ளாக இருந்த அனல், பவுலுக்குள்ளாக இருந்த அனல், பவுலுக்குள்ளாக இருந்த அபிஷேகம்
அந்த அபிஷேகத்தினால இயேசு கிறிஸ்து நாமத்தினால இவளை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லும் பொழுது அங்க புறப்படுகிறத பார்க்கிறோம். பவுல் அவர் மனம் திரும்பி இருக்கிறார். பவுல் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறார். பவுல் ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறார். பவுல் அநேக நாள் தினந்தோறும் ஜெபித்து கொண்டு உபவாசம் பண்ணி கொண்டு ஜெபிக்கிற மனுஷனாக இருந்ததுனால தான் அங்க பிசாசை விரட்ட முடிந்தது. திருப்பி சொல்றீங்க. இன்னொரு இடத்துல ஒரு சம்பவம் இருக்குது பாருங்க. அதே அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்தில் அங்கே 7 பேர் ஒரு பிசாசை துரத்துவாங்க. பிசாசு துரத்தும் பொழுது அங்கே பிசாசு ஓடாது. 11 வாசிக்கிற பாருங்க. அப்போஸ்தலர் 19:11 பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்கள் செய்தலினார். அவனுடைய சரீரத்திலிருந்து உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிக்காரர்கள் மேல் போட வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின. பொல்லாத ஆவிகள் அவர்களை விட்டு புறப்பட்டன. அப்பொழுது தேசாந்திரியங்களாய் திரிகிற மந்திரவாதிகளாகிய யூதரில் சிலர் பொல்லாத ஆவிகளை பிடித்திருந்தவர்கள் மேல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை சொல்ல துணிந்து பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு கட்டளையிடுகிறோம் என்றார்கள். பிரதான ஆசாரியனாகிய ஸ்கேவா என்னும் ஓர் யூதனுடைய குமாரர் 7 பேர் இப்படி செய்தார்கள். பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி, இயேசுவையும் அறிவேன் பவுலையும் அறிவேன், நீங்கள் யார் என்று சொல்லி பொல்லாத ஆவியுடைய மனுஷர்கள் அவர்கள் மேல் பாய்ந்து பலாத்காரம் பண்ணி அவர்களை மேற்கொள்ள அவர்கள் நிர்வாணிகளும் காயப்பட்டவர்களுமாகி அந்த வீட்டை விட்டு ஓடி போனார்கள். தீவிராம சொல்றீங்க. இங்க பிசாசு பிடித்தவர்களை துரத்தும்படியாக எத்தனை பேர் போறாங்க? 7 பேர். எத்தனை பேருங்க? 7 பேர் துரத்து போறாங்க. ஆனா 7 பேர் இவர்கள் பிசாசு துரத்த முடியவில்லை. அந்த பிசாசு பிடித்தது அந்த 7 பேரும் அடித்து உதைத்து நிர்வாணமாக்கி பலாத்காரம் பண்ணி அங்க துரத்தி விடுகிறது நான் பார்க்கிறேன். எனக்கு என்ன ஒரு கேள்வினா, பவுல் அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் ஒருத்தரா இருந்து பிசாசை இயேசு கிறிஸ்து நாமத்தினால நீ போ என்று சொல்லும் பொழுது அங்க போகிறதை பார்க்கிறோம். இந்த இடத்துலையும் 7 பேர் ஆமென் இயேசு கிறிஸ்து நாமத்தை தான் சொல்றாங்க. ஆனா பிசாசு ஓடவில்லை. ஏன் ஓடவில்லை சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் ஓடவில்லை? ஏன் ஓடல? ஒருத்தர் துரத்தினார் பிசாசு, 7 பேர் துரத்தும் போது போகல. ஏன் போகல சொல்லுங்க, தெரிஞ்சுது. ஏன் போகலனா இங்க இந்த 7 பேருமே ரட்சிக்கப்படலை. 7 பேருமே பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளல. 7 பேருமே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளல. 7 பேருமே உண்மையான மனம் திரும்புதல் அல்ல. சும்மா வாயின் வார்த்தையில இயேசு கிறிஸ்து நாமத்தை சொன்னால் அங்க ஜெபத்திற்கு பதில் வராது. உள்ள அனல் இல்லாமல், உள்ள பரிசுத்தம் இல்லாமல், உள்ள நீதி இல்லாமல் நம்ம இருந்தோம்னா அங்க இயேசு கிறிஸ்து நாமத்தினால சொல்லி ஜெபம் பண்ணாலும் அங்க பதில் வராது. பதில் வராதனால ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அன்பானவர்களே, பிரியமானவர்களே, கர்த்தா கவனிங்க. இவர்களும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால சொல்லிதான் ஜெபிக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தான் சொல்லிதான் பிசாசை விரட்ட துணிகிறார்கள். ஆனால் பிசாசு ஓடவில்லை. அதுக்கு மாறாக இவர்கள் துரத்தி விடுகிறதை பார்க்கிறோம். என்ன காரணம் என்றால், இயேசு கிறிஸ்து நாமத்தினால சும்மா சொல்லி சொன்னா மாத்திரம் அங்க அற்புதங்கள் நடக்காது. நமக்குள்ளாக இருக்கிற தேவ வரத்தை அனல் மூட்டி எழுப்பி கொண்டே இருக்கும் பொழுது அப்பொழுது நாம சொன்னால் அங்க ஜெபத்துக்கு பதில் அங்க பிசாசு ஓடும். எத்திபிராம சொல்றீங்க. அதனால தான் அனல் இருக்க வேண்டும். நம்ம அநேக நாள் நம்ம ரட்சிக்கப்பட்ட பல வருடங்கள் ஆகியும் நம்ம ஜெபத்திற்கு ஏன் பதில் வராமல் இருக்கு? நம்ம ரட்சிக்கப்பட்டு 2 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் ஆகியும் நம்மளுடைய வாழ்க்கையும் வாழ்வாதாரம் மாறாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? இயேசு கிறிஸ்து நாமத்தை நம்ம சொல்றோம், ஆனால் நம்ம அற்புதம் நம்ம வாழ்க்கையில காணவில்லை. இன்னும் இயேசு கிறிஸ்து நாமத்தை சொல்லி ஜெபிக்கிறோம், ஆனால் இன்னும் நம்மளுக்கு பதில் வராத காரணம் என்னவென்றால் நமக்குள்ளாக உண்மையான மனம் திரும்புதல் இல்லை, நமக்குள்ளாக உண்மையாக பாவ மன்னிப்பு இல்லை, நமக்குள்ளாக உண்மையான பரிசுத்தம் இல்லை, உண்மையான நீதி இல்லை. அது நமக்கு உண்மையான பரிசுத்தம் நீதியும் உண்மையான ஆண்டவர் உண்மையாக தேடும் பொழுது உள்ளக்கிற ஆவியின் அபிஷேகம் அனுதினமும் அனல் மூட்டி எழுப்பி விடும் பொழுதுதான் இயேசு கிறிஸ்து நாமத்திற்கே வல்லமை உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நாமத்தினால நம்ம சொல்லும் பொழுது எப்போ வல்லமையாக புறப்படும் என்றால் நம்ம அனுதினம் ஜெபிக்கலாக இருக்க வேண்டும், அனுதினம் கர்த்தரை தேடுகளாக இருக்க வேண்டும், அனுதினமும் நம்ம கர்த்தரை ஆராதிக்கலாக இருக்க வேண்டும். இடைவிடாமல் ஜெபம் பண்ணாதான் நம்ம இடைவிடாத ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். பகல் பசங்களை பிசாசுக்கு இடம் கொடாமல், பிசாசுக்கு இடம் கொடாமல் இடைவிடாமல் ஜெபித்தால், இடைவிடாமல் ஜெபித்தால் இடைவிடாத ஆசீர்வாதத்தை, இடைவிடாத ஆசீர்வாதத்தை, இடைவிடாத அபிஷேகத்தை, இடைவிடாத வரங்களை பெற்றுக்கொள்ள முடியும். கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க.
அப்போ நமக்குள்ளாக ஆவியான அபிஷேகம் இருக்க வேண்டும். ஆவியான அபிஷேகம் ரொம்ப முக்கியங்க. அன்பானவர்களே, பிரியமானவர்களே, நம்ம சும்மா வாரத்துக்கு ஒரு நாள் வந்து போவது மாத்திரமல்ல, நம்ம அனுதினமும் நமக்குண்டான தேவத்தை அனல் மூட்டி எழுப்ப வேண்டும். மாம்சத்தை ஒடுக்க வேண்டும். கிதியோனுடைய பட்டயம் கர்த்தருடைய பட்டயம் என்று சொல்லி அங்கே ஜெயம் எடுக்கிறதை பார்க்கிறோம். எக்காலத்தை ஊதுறாங்க, பானையை உடைக்கிறாங்க, தீவெட்டி எடுக்கிறாங்க, அங்கே ஜெயத்தை பெற்றுக்கொள்றாங்க. பானை என்பது மாம்சம் உடைய வேண்டும். என்னுடைய மாம்சக்கிரைகள் அழிய வேண்டும். என் மாம்ச எண்ணங்கள் ஒழிய வேண்டும். என் மாம்ச சிந்தைகள் அழிய வேண்டும். என் மாம்ச சிந்தங்கள் மாற்றப்பட்டு ஆவின் சிந்தை எனக்குள்ளாக உண்டாயிருக்க வேண்டும். எதிராம சொல்றீங்க, மாம்ச சிந்தைகள் நீக்கப்பட்டு ஆவின் சிந்தை கிறிஸ்துவின் சிந்தை எனக்குள்ளாக உண்டாயிருக்க வேண்டும். நீங்கள் கொலேசியர் 3ஆம் அதிகாரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே அழகாக சொல்லப்பட்டிருக்கும், எந்தெந்த காரியத்தை விட வேண்டும் என்று, எதை விட்டு விலக வேண்டும் என்று ஆவியார் நம்மளோடு கூட பேசுவாராக. கொலேசியர் 3ஆம் அதிகாரம் 1 வாசித்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் கிறிஸ்துவோடு கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பரசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகள் அல்ல மேலானவைகளை நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவோடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் பொழுது நீங்களும் அவரோடு கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரிச்சை, விக்கிரக ஆராதனை, பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களிலே அழித்து போடுங்கள். அழித்து போடுங்கள். இந்த வசனத்தை அப்படியே அறிக்கை செய்யுங்க. ஆகையால், சவுண்டா சொல்லுங்க, ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரிச்சை, விக்கிரக ஆராதனை, பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அழித்து போடுங்கள். அல்லேலூயா. அதுதான் நெருப்பு கொண்டு அழித்து போட முடியும். நம்மளோட எண்ணத்தினால் அழித்து போட முடியாது. அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு, நான் எதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேனோ நான் அதுதான் செய்கிறேன். ஆண்டருக்கு நம்ம சபையில் வரும்பொழுது ஆண்டருக்கு நான் பிரியமாக வாழ தான் விரும்புகிறோம், நம்ம ஜெபிக்க தான் விரும்புகிறோம், ஆண்டோட சித்தத்தை செய்ய தான் விரும்புகிறோம். ஆனால் நம்ம வீட்டுக்கு போன உடனே திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, அடுத்த வாரம் வர வரைக்கும் அப்படி உலகத்தின் காரியங்களை போயிட்டு மீண்டும் சபைக்குள்ளாக நம்ம அப்படி வருவதல்ல. அனுதினமும் ஆண்டு சமூகத்தில் நம்ம நிலைத்திருக்க வேண்டும், ஜெபிக்கிறதா இருக்க வேண்டும். அப்போதான் நாம் என்ன பண்ண முடியும், இந்த காரியங்களை விட்டு அழித்து போட முடியும். நம்ம சுயபலத்தினால் அழித்து போட முடியாது. ஆமென். ஆவியானவர் தான் நம்மளுக்கு பலன் கொடுக்கிறவர். உனக்கு உண்டான தேவ வரத்தை அனுதினமும் அனல் மூட்டி எழுப்பும் பொழுதுதான் இந்த துர்ச்சைகள் நம்ம அழித்து போட முடியும். உனக்கு உண்டான தேவ வரத்தை அனுதினமும் அனல் மூட்டி எழுப்பும் போதுதான் பொருளாசையை நம்ம அழித்து போட முடியும். அல்லேலூயா. அனுதினமும் உங்களுக்கு உண்டான தேவத்தை அனல் மூட்டி எழுப்பு போடும்போது தான் விபச்சார எண்ணங்கள், அசுத்தங்கள், மோகங்கள், துரிச்சைகளை போட முடியும். உங்களுக்கு உண்டான தேவத்தை அனுதினம் அனல் மூட்டும் போதுதான். அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் நம்ம இருந்தா வேதம் சொல்லுகிறது, உங்களை வாந்தி பண்ணி போடுவேன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆவிலே அனலா இருக்க வேண்டும். கர்த்தருக்கு நாம் ஊழியம் செய்ய வேண்டும். பகல பசங்க ஆவிலே தூக்கத்தில் இருக்கக்கூடாது. சொல்லுங்க, ஆவிலே அனலா இருக்க வேண்டும். ஆவிலே அனலா இருக்க வேண்டும். ஆவிலே அனலா இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும். அல்லேலூயா. அனல் இல்லைன்னா எந்த ஒரு பொருளுமே எப்படி சாப்பிட்டா நல்லா இருக்கும் சொல்லுங்க. சுட சுட சாப்பிட்டா எந்த ஒரு பொருளுமே எந்த வீட்டில் செஞ்சோம்னா சுட சுட சாப்பிட்டா என்ன பண்ணுவாங்க, நல்லா இருக்கும். கரெக்டு தானே? ஆண்டவருக்கு நம்ம சுட சுட இருந்தால் தான் ஆண்டவர் நம்மளை பயன்படுத்த முடியும். ரொம்ப குளிர்ல நமுத்து மொய் அப்பளம் மாதிரி. இன்றைக்கி அப்பளங்களா பாருங்க, நீங்கள் சுடுற அப்பளம் நமுத்து இருக்குமா இல்லை முறுக்கு மாதிரியா இருக்குமா? முறுக்கு மாதிரி தான் இருக்குமா? நான் இன்றைக்கி கஞ்சி தான் குடிக்கணும் போல். 3 நாள் போச்சப்போம். ஆமேன். கொஞ்ச நேரம் கஞ்சி குடிச்சிட்டு மதியமாக போயிட்டு மட்டன் பிரியாணி சாப்பிட்டு வந்துடுவோம். என்ன சொல்கிறீங்க? நான் போயிடலாமா? பசங்களா போயிடலாமா? கருத்து நல்லவர். இன்றைக்கி தான் வீட்டில் சபையில் என்றைக்கு சாப்பாடு போடாமல் இருக்காங்களோ அன்றைக்கி போயிடலாம் மட்டன் பிரியாணி சாப்பிட்டு. கருத்து நல்லவர். இன்றைக்கி 3 நாளில் நான் சாப்பிடாம இருக்கேன். எங்கள் வீட்டில் நல்லா வறுத்த பொரிச்ச நல்லா அருமையாக பண்ணுவீங்க. கருத்து நல்லவராக இருக்கு. ஒரு சிஸ்டர் சொல்கிறாங்க, நான் உபவாசமாக இருக்கேன் பாஸ்டர். அப்போ தான் எங்கள் வீட்டுக்கார் ஆம்லேட்டு போட்டு உனக்கு வேணுமான்னு கேட்குறாரு.
எங்கள் வீட்டில் போனால் எங்கள் பையனுக்கு வந்து இட்லி ஊட்டுனுக்குறாங்க, அந்த வாசனை இந்த பக்கம் கடந்து போகுது, அந்த வாசனை அல்லேலூயா. பசியில் இருக்கும்போது தான் தெரியுது நம்மளுக்கு அதனுடைய அருமை. அல்லேலூயா. இருந்தாலும் நம்ம ஊழியத்தின் வேகத்தை அதிகரிக்க, ஊழியத்தின் எல்லைகளை விரிவுபடுத்த ஆண்டு சமூகத்தில் இந்த பூமிக்குரிய ஆகாரத்தை விட்டுட்டு ஆவிக்குரிய ஆகாரத்தை பலப்படுத்திக் கொண்டே இருக்கும் பொழுது கர்த்தர் ஊழியத்தின் எல்லைகளை விரிவுபடுத்துவார், ஊழியத்தின் வேகத்தை அதிகரிப்பார், இன்னும் புதிய குடும்பங்களை கர்த்தர் கொடுப்பார், வார வாரம் புதிய நபர்களுக்கு ஞானஸ்தான கர்த்தர் கொடுக்க கர்த்தர் கிருபை செய்வார். அல்லேலூயா. இன்னும் புதிய ஊழியத்தில் அநேக நபர்களை இணைத்து கொண்டே இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? இன்னும் வீடியோ எடிட்டிங் என்னால் பண்ணவே முடியல, நிறைய சேர்ந்து போச்சு. போன வாரத்துலேருந்து கிறிஸ்மஸ் ஆராதனை உபவாசம் நிறைய இருக்குது. கர்த்தருக்கு சித்தமானால் அட்லீஸ்ட் ஒருத்தருக்கு இல்லை ஒருத்தர் 2 பேருக்காவது எடிட்டிங் வேலை கொடுத்து இந்த ஊழியத்தை அவர்கள் செய்யும்படியாக கர்த்தர் ஆட்கள் எழுப்புவாராக. ஒரு நல்ல ஒரு கேமரா கர்த்தர் வாங்கி கொடுப்பாராக. நல்ல கேமராமேனையும் எந்த கடையில் இருக்குது? அது எந்த கடையில் இருக்குது? ஆமாம், ஆண்டவர் ஊழியத்தில் கர்த்தரை இணைப்பாராக. இன்னும் ஊழியத்தின் எல்லைகளை விரிவுபடுத்தும் போது இன்னும் நிறைய நபர்களை கர்த்தரை இணைப்பாராக. இன்னும் ஊழியம் செய்வதற்கு கர்த்தர் ஆட்களை எழுப்புவாராக. எத்தனை பேராம சொல்றீங்க? மோசே போய் சொல்றாரு, ஆண்டவரே நான் ஒருவர் மாத்திரம் ஊழியம் செய்கிற ஆண்டவரே, என்னால் முடியல ஆண்டவரே. ஆண்டவர் சொல்றாரு, நீ 70 மூப்பர்களை 72ங்களா என்ன புத்தகத்தில் போட்டுக்குது? 70 நினைக்கிறேன். அந்த உங்க எல்லாரும் மூப்பர்கள் வரவி உண்மையில இருக்கிற ஆவியை உங்க மேல வைப்பேன். எலியா போயிட்டு ஒரு இடத்துல சொல்றாரு, எல்லாம் கர்த்தா கவனிங்க, ஆண்டவரே நான் விக்கிறதுக்கு வணங்காத ஒரே தீர்க்கதரிசி நான் தான், ஒரே தீர்க்கதரிசி நான் தான், என்னை தவிர உங்களுக்கு யாருமே இல்லை ஆண்டவரே என்று எலியா நினைத்து கொண்டிருக்கும் பொழுதுதான் ஆண்டவர் சொல்றாரு, அப்பா நீ மாத்திரம் இல்ல, உன்னை போல 7000 பேர் இருக்கிறாங்க. 7000 பேர் இருங்க. நீங்கள் ஒரு சில நேரம் சொல்லலாம், என்னால் தான் இந்த ஊழியம் நடக்குது, என்னால் தான் இந்த ஊழியம் நடக்குது, என்னால் தான் இந்த காரியங்கள் நடக்குது, என்னன்னா இந்த காரியங்கள் நடக்காது என்று ஒருவேளை நம்மளை வந்து கொண்டிருக்கலாம். நான் சொல்கிறேன், நம்மை விட 7000 பேர்ல 70,000 பேர்ல 7 கோடி பேர்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த நாட்கள் நாம் மௌனமாக இருந்தால் கர்த்தர் யாரு கொண்டு வேணால் கர்த்தர் ஊழியம் செய்வார், யாரு கொண்டு வேணால் கர்த்தர் ஊழியம் செய்வார். அன்பானவர்களே, பிரியமான கர்த்தர் கவனிங்க, இந்த ராஜ்ய மேன்மை எதற்காக கொடுத்திருக்கிறார்? நல்ல குடும்பத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், நல்ல கையின் பிரயாசத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், நல்ல ஒரு எதிர்காலத்தை கொடுத்திருக்கிறார், நல்ல பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எதற்காக? இந்த நாட்கள் மௌனமாக இருக்கிற காலம் கிடையாது. இந்த நாட்கள் நீங்கள் நானும் மௌனமாக இருந்தால் யூதர்களுக்கு ரட்சிப்பு வேற வழிந்து வரும். இந்த நாட்கள் நாம் ஜெபிக்கலாம் இருக்க வேண்டும். ஒரு நிமிடம் எல்லாரும் கண்கள் மூடி, ஏசப்பா கரங்களை உயர்த்தி, ஏசப்பா ஏசப்பா என்னை பயன்படுத்துங்க, என்னை பண்படுத்துங்க, என்னை சீர்படுத்துங்க. நான் மௌனமாக இருக்கக்கூடாது, நான் மௌனமாக இருக்கக்கூடாது, நான் அனலாக இருக்க வேண்டும், நான் வெதுவெதுப்பாக இருக்கக்கூடாது, நான் குளிராக இருக்கக்கூடாது, நான் வெதுவெதுப்பாக இருக்கக்கூடாது, நான் ஆவில அனலாக இருக்கணும், கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும். என்னை பயன்படுத்துங்க ஆண்டவரே. அல்லேலூயா. நிச்சயமா கர்த்தர் உங்களை பயன்படுத்துவாராக. விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரிச்சை, விக்கிர ஆராதனை, பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவைகளை அழித்து போடுங்கள். இவைகள் பொருட்டே கீழ்ப்படியாதவன் பிள்ளைகள் போல தேவ கோபாக்கினை வரும். நீங்களும் முற்காலத்தில் அவர்களுக்குள்ளே சஞ்சரித்தது போல அவைகளை செய்து கொண்டு வந்தீர்கள். இப்பொழுதும் கோபம், மூர்க்கமும், பொறாமையும், உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும், வம்பு வார்த்தைகளும் ஆகிய இவைகளை எல்லாம் விட்டு விலகுங்கள். ஃபர்ஸ்ட் சொல்றாரு, அழித்து போடுங்கள், அடுத்தது விட்டு விலகுங்கள். பக்கத்தில் சொல்லுங்க, இப்பொழுது சவுண்டா சொல்லுங்க, இப்பொழுது கோபமும், மூர்க்கமும், பொறாமைகளும், உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும், வம்பு வார்த்தைகளும் ஆகிய இவைகளை எல்லாம் விட்டு விலகுங்கள். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் அழித்து போட சொல்றாரு, இப்ப விட்டு விலக வேண்டும். அல்லேலூயா. சபையில் வந்தா சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், ஆனா வெளியில போனா ஊருக்காத உலகத்துக்கார அவங்க வீட்டில் என்ன தெரியுமா, இவங்க வீட்டில் அப்படி தெரியுமா, அப்படி நம்ம யாருமே பேசக்கூடாது. எது பேராம சொல்லுங்க, மற்றவங்களுக்கு குறையா தெரிஞ்சுதான் அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, ஆண்டு சமூகத்துக்கு ஜெபம் பண்ணுங்க, ஆண்டு சமூகத்தில் ஆண்டுகிட்ட பரிந்து பேசுங்க. அல்லேலூயா. இருக்கிறது நம்ம என்ன பண்ண சரி பண்ணி தான் போக வேண்டும். நம்ம யாருமே ஊழியத்தில் குறை சொல்வதில்லை. 3 நாள் உபவாச ஜெபத்தில் கொஞ்சம் பேர் கலந்து கொண்டீங்க, கர்த்தர் அவர்களை தூண்களாக கர்த்தர் வைத்திருக்கிறார். ஞாயிற்றுக்கிழமை மற்ற ஜெபங்களை வருகிறவர்களை கர்த்தர் செங்கல் போல அழகுபடுத்தி வைத்துக் கொண்டிருக்கிறார். மற்ற ஜெபங்கள் நாம் கலந்து கொள்ள வேண்டும்.
துதிக்க வேண்டும். அல்லேலூயா. அதுதான் ரொம்ப முக்கியம். அர்த்தவாசம் சொல்லுது, ஒருவருக்கு ஒருவர் பொய் சொல்லாதிருங்கள், பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைத்து போட்டு. பக்கத்தில் பேசுங்க, ஒருவருக்கு ஒருவர், சவுண்டா சொல்லுங்க, ஒருவருக்கு ஒருவர் பொய் சொல்லாதிருங்கள், பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைத்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய் பூரணம் அடையமடிக்கு புதிதாக்கப்பட்ட மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. பழைய மனுஷனை கழுத்தி போட்டோம். ஞானஸ்தானம் எடுக்கும்பொழுது எத்தனை பேர் ஞானஸ்தானம் எடுத்திருக்கீங்க? எத்தனை பேர் ஞானஸ்தானம் எடுக்கிறீங்க? ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது பழைய மனுஷன் பாவத்துக்கு மரித்து புதிய மனுஷனாக நீதிக்கு நாம் பிழைத்திருக்கிறோம். இனி பாவத்திற்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை. சொல்லுங்க, பாவத்திற்கும் அறிக்கை செய்யுங்க, பாவத்திற்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை. இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் சம்பந்தம் இல்லை. எனக்கும் சாபத்திற்கும் சம்பந்தமே இல்லை. அவைகள் விட்டு நான் விலகிவிட்டேன். பொல்லாங்காய் தோன்றுகிற யாவற்றையும் விட்டு விலகிவிட்டேன். என் சரீரத்தில் பாவம் செய்கிற எல்லா அவைங்களும் நான் ஜபம் பண்ணி அழித்து போட்டேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ளாக ஜீவிக்கிறார். என் மாம்ச ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைந்து விட்டேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ளாக பிழைத்திருக்கிறார், கிறிஸ்துவே எனக்குள்ளாக ஜீவிக்கிறார். கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. இதுதாங்க நமக்குள்ளாக ஜீவிக்கிறார். உனக்கு உண்டான தேவ வரத்தை நாம் அனுதினமும் அனல் மூட்டி எழுப்பிவிடும்படி நாம் ஒப்பு கொடுப்போமாக. எல்லாரும் ஒரு நிமிடம் எழுந்து நின்று அக்கினி நெருப்பாய் அந்த பாடலை எடுத்து கொடுங்க. அல்லேலூயா. எல்லாரும் ஒரு நிமிடம், எல்லாரும் ஒரு நிமிடம். அல்லேலூயா. எல்லாரும் ஒரு நிமிடம் எழுந்து நின்று ஆண்டருக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். உனக்கு உண்டான தேவ வரத்தை அனல் மூட்டி எழுப்ப வேண்டும். உனக்கு உண்டான தேவ வரத்தை அனல் மூட்டி எழுப்ப வேண்டும். அல்லேலூயா. அன்பானவர்களே, பிரியமானவர்களே, கர்த்தா கவனிங்க. பவுல் பிசாசை விரட்டும் பொழுது இயேசு கிறிஸ்து நாமத்தினால் விலகி ஓடுகிறது. ஆனால் 7 மந்திரவாதிகள் ஒன்று சேர்ந்து துரத்தும் போது பிசாசு ஓடவில்லை. பவுலும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் சொல்லிதான் பிசாசை விரட்டுகிறார். 7 மந்திரவாதிகளும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் சொல்லிதான் பிசாசை விரட்டுகிறார்கள். ஆனால் அது போகவில்லை. நாம் எப்படி இருக்கிறோம்? அப்போஸ்தலர் பவுல் போல இயேசு கிறிஸ்து நாமத்தை சொல்கிறோமா, இல்லை மந்திரவாதிகள் போல ஏதோ கடமைக்கு நம்ம சொல்கிறோமா? எல்லாம் கர்த்தா கவனிங்க. கடமைக்கு நம்ம ஜெபிக்கிறா இருக்கக்கூடாது, கண்ணு கர்த்தா ஜெபிக்கிறா இருக்க வேண்டும். உனக்கு உண்டான தேவ வரத்தை அனுதினமும் அனல் மூட்டி எழுப்பிவிட வேண்டும். முச்செடி நடுவே தோண்டி நீரே, முச்செடி நடுவே தோண்டி நீரே, மோசேயை அழைத்து பேசி நீரே, மோசேயை அழைத்து பேசி நீரே, எகிப்து தேசத்திற்கு கூட்டி சென்றீரே, எகிப்து தேசத்திற்கு கூட்டி சென்றீரே, எங்களை நிரப்பி பயன்படுத்தும், எங்களை நிரப்பி பயன்படுத்தும், அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்தே வழி நடத்தி. எல்லாரும் கண்களை மூடி வாய்கள் திறந்து அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும். அபிஷேகம் தந்தே வழி நடத்தும். எலியாவின் ஜெபத்திற்கு பதில் தந்தீரே, எலியாவின் ஜெபத்திற்கு பதில் தந்தீரே, இறங்கி வந்தே அக்கினியாய், இறங்கி வந்தே அக்கினியாய், இருந்த அனைத்தையும் சுட்டெரித்தீரே, இருந்த அனைத்தையும் சுட்டெரித்தீரே, எங்களின் குற்றங்களை எரித்து விடும், எங்களின் குற்றங்கள் எரித்து விடும், அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும். அபிஷேகம் அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும். அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும். அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும்.
அபிஷேகம் தந்து வழி நடத்து. அருமையானவர்களே, பிரியமானவர்களே, உங்களுக்கு உண்டான தேவரத்தை அனல் மூட்டி எழுப்ப வேண்டும். அனல் மூட்டி எழுப்பினால்தான் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் சொல்லும் பொழுது வல்லமை வெளிப்படும், அற்புதங்கள் நடக்கும், சுகங்கள் கிடைக்கும், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும், வாழ்க்கையும் வாழ்வாதாரம் மாற்ற முடியும். அனல் மூட்டாம வெதுவெதுப்பா இருந்து குளிராய் இருந்து இயேசு கிறிஸ்து நாமத்தினால இயேசு கிறிஸ்து நாமத்தை சொன்னா அங்க காரியங்கள் நடக்காது. 7 மந்திரவாதிகள் போலதான் நாமளும் இருப்போம். சும்மா இயேசு கிறிஸ்து நாமத்தினால வாயில சொல்லக்கூடாதுங்க, உள்ள இருந்து வர வேண்டும். அது அக்னியாக வர வேண்டும், அனல் மூட்டி வர வேண்டும், அபிஷேகத்தோடு வர வேண்டும். அனுதினமும் அனல் மூட்டி இருக்கும் பொழுதுதான் அந்த வல்லமை வெளிப்படும். ஏதோ கடமைக்குன்னு வந்துட்டோம், இல்லை கடமைக்குன்னு தேடிட்டோ, இல்லை இயேசு கிறிஸ்து நாமத்தை சொல்லி சொல்லி போனா நடக்காதுங்க. ஒரு நிமிடம் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என் அவைகளில் தோன்றி எல்லா துரிச்சைகளையும் அழித்து போட எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே, அழித்து போட கிருபை தாங்க ஆண்டவரே. அழித்து போடுகிறோம், பழைய மனுஷனை கலைத்து போடுகிறோம், எங்களுக்கு பொல்லாங்க தோன்றுக எல்லா காரியங்களையும் விட்டு விலகுகிறோம் ஆண்டவரே. எப்போ தெரியுமா உங்களை நம்மளை பயன்படுத்த முடியும் ஆண்டவரே? நம்மளுக்கு சரீரத்தில் காணப்படுகிற நம்மளை அவைகளில் காணப்படுகிற துரிச்சைகளை விட்டு விலகும் பொழுது, அழித்து போடும் பொழுது, ஆமாம், நம்ம பழைய மனுஷனை கலைட்டு போடும் பொழுது நாம் ஞானஸ்தானம் பெற்றோம், ஆனால் நம்மளோட குணங்கள் இன்னும் மாறாமல் இருக்கிறது என்றால் அது நம்ம அந்த இடத்துல அபிஷேகம் இருக்காதுங்க. அன்பானவர்களே, பிரியமானவர்கள், கர்த்தர் கவனிங்க. பழைய மனுஷனை கழட்டி போட வேண்டும். ஞானஸ்தானம் எடுக்கும்போது நம்ம கழட்டி போட்டு விட்டோம். அனுதினம் அனல் மூட்டப்பட வேண்டும் என்றால் ஆவியானவர் அபிஷேகம் நிரப்பப்பட வேண்டும். ஒருவன் ஜலத்தினால் ஆவினால் பிறவாவிட்டால் தேவன் ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். ஆவியில் அனுதினமும் நான் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும். நம்ம தண்ணீர்னால ஒரே தடவை ஞானஸ்தானம் எடுக்கிறோம், ஆனால் ஆவியான அபிஷேகத்தினால ஒவ்வொரு நாள் மூழ்க வேண்டும், ஒவ்வொரு நாள் மூழ்க வேண்டும். அன்பானவர்களே, பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாள் மூழ்கும் போதுதான் நம்மளுக்கு உண்டான தேவரத்தை அனுதினமும் அனலை வைத்திருக்க முடியும். அனுதினமும் அனலை வைத்திருக்கும் பொழுதுதான் இயேசு கிறிஸ்து நாம சொல்லும் பொழுது அங்கே அற்புதங்கள் நடக்கும், அடையாளங்கள் நடக்கும், ஆசீர்வாதங்கள் வரும், பாதுகாப்பு உண்டாகும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, எங்களோட கூட பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வருடத்தின் கடைசி ஆராதனையில், இந்த வருடத்தில் எங்கள் வாழ்க்கையில், எங்கள் குடும்பத்தில், எங்கள் சரீரத்தில், எங்கள் சிந்தையில், யோசனையில் காணப்பட்ட பழைய காரியங்கள்லாம் கலைட்டு போடுகிறோம் ஆண்டவர். பழைய காரியங்களை கலைட்டு போடுகிற ஆண்டவர். ஒருவன் கிறிஸ்துக்குள்ளாக இருந்தால் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவைகள்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதியதாயின, எல்லாம் புதிதாயின ஆண்டவரே. நாங்கள் கலைட்டு போடுகிறோம் ஆண்டவரே. பழைய எண்ணத்தை எங்களால் முடியாது, எங்களால் இயலாது, அவிசுவாசமான வார்த்தைகள், பாவமான காரியங்களை எல்லாவற்றையும் நாங்கள் கலைட்டு போட்டு நீதியின் ஆயுதத்தை நாங்கள் தரித்துக் கொள்கிறோம். நீதியானவரை நாங்கள் தரித்துக் கொள்கிறோம், பரிசுத்தானவரை நாங்கள் தரித்துக் கொள்கிறோம், இயேசு கிறிஸ்துவை நாங்கள் தரித்துக் கொள்கிறோம். எங்கள் மூலியமாக கிறிஸ்து வெளிப்படுவாராக. நாங்கள் பேசும்போது கிறிஸ்து வெளிப்படுவாராக, நாங்கள் பார்க்கும்போது கிறிஸ்து வெளிப்படுவாராக, நாங்கள் நடக்கும்போது கிறிஸ்து வெளிப்படுவாராக, எங்கள் கரங்களில் கிறிஸ்து மகிமைப்படுவாராக, எங்களுடைய சரீரத்தில் கிறிஸ்து மகிமைப்படுவாராக. மகிமைப்படும்படியாக ஒப்பு கொடுக்கிறான் ஆண்டவரே. புதிய வருடத்துக்குள்ளாக நாம் கடந்து போக போகிறோம். புதிய அபிஷேகத்தோடு, புதிய வரங்களோடு, புதிய கிருபையோடு எங்கள் வழி நடத்தும்படியாக செபிக்கிறோம். புத்தாண்டு ஜெபத்தையும் கரங்களை புகழ்ந்து செபிக்கிறோம். புதிய வாக்குத்தத்தை கொடுத்து எங்கள் வழி நடத்தும்படியாக செபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கிறோம், மனதார ஆசீர்வதிக்கிறோம், பரிபூர்ண ஆசீர்வதிக்கிறோம் தகப்பனே. கிருபினால் மூடிக்கொள்வீராக. ஒவ்வொரு நீங்கள் பாதுகாத்து வழி நடத்தும்படியாக செபிக்கிறேன். கிருபினால் மூடிக்கொள்வீராக. இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டில் செய்ய நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா.